தமிழராட்சி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்களை பற்றி கல்யாண சுந்தரம் ரொம்ப உயர்வாக தான் பேசிட்டு வந்துருக்காரு. இப்போ ராஜீவ்காந்தி மாதிரி ஒரு இடத்துல சீமான் அவர்களை மட்டமாக பேசுறது, சீமான் அவர்களை ரொம்ப கேவலமாக எழுதுறது, நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு 4 தம்பிகளை சேர்த்துக்கிட்டு 2500 பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவில் சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் போடுறது அப்படின்ற எந்த வேலையுமே கல்யாண சுந்தரம் பார்க்கல அப்படின்றது ஒன்று இருக்குது. சீமான் அவர்கள் மேலே என்றைக்குமே மரியாதையை வைத்திருக்கிற ஒரு நபராக என்றைக்குமே இருக்கார் கல்யாண சுந்தரம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் சொல்லும்போது, தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கும்போது சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசினது அது தேவையா இல்லையான்றதை மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் சீமான் அவர்கள் யாரோட கட்டுக்கும் அடங்காத ஒருத்தர். அவரை நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே போட்டு வைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய பெரியாரவாதிகள் ரொம்ப கேவலமாகவும் மரியாதை இதிலையாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் பண்ணதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்றத தொடர்ந்து அவர் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு கல்யாண சுந்தரம் அவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது. கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகினாலும் எங்கள் அண்ணனை நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ வெற்றிக்குமரன் அவர்கள் இப்போ பேசின பேச்சு பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதுதான் வித்தியாசம்னு நினைக்கிறேன். ஒரு நாம் தமிழர் கட்சியை உருவாக்கிட்டு அதை பெருசாக கொண்டு வந்துட்டுருக்காரு சீமான் அவர்கள். அவங்க கூட துணை நின்றவங்க, ஸ்டார்டிங்லேருந்து துணை நின்றவங்க கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தியும். இப்போ கல்யாண சுந்தரம் அதிமுகவுக்கு போயிட்டார் அப்படின்றதுனால சீமான் அவர்களை விமர்சிக்காமல் இங்கே தமிழ்நாட்டில் என்ன தேவையோ அதை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு கல்யாண சுந்தரம் அப்படின்றது ஒன்று இருக்குது. எனவே இந்த ராஜீவ்காந்தி, இந்த வெற்றிக்குமரன், ஜெகதீச பாண்டியன் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம்தான் கல்யாண சுந்தரத்துலேருந்து கற்றுக்கணும். நம்ம எங்கே போனோமோ அந்த விசுவாசத்தை மறக்கக்கூடாது அப்படின்றத கல்யாண சுந்தரம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு சீமான் அவர்களுக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.